ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நேற்று கால் பண்ணியிருந்தேன். 8 மாதம் ஆச்சு நான் அவன்கிட்ட பேசி. அப்பப்போ பேசுவேன். ஆனால் நான் தான் கால் பண்ணேன், அவன் கால் பண்ண மாட்டான். கால் பண்ணலனா, "என்னடா கால் பண்ணவே இல்லை, நீ தான் உயிரோடு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதுலேருந்து என்னென்னா, நேற்று ரொம்ப பேசும்போது கொஞ்சம் சேடாக தான் பேசினேன். என்ன ஆச்சுன்னா, "இல்லைடா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு." அப்படின்னா, "லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அப்போ என்ன அதுலேருந்து மூவ் ஆன் ஆக வேண்டியதானே?" அப்படின்ட்டு. அவன் லவ் ஸ்டோரி எப்படின்னா, இப்போ அவன் லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பெஸ்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவங்ககிட்ட ஒரு 3 மாதம் பேசும். ஆக்சுவலாக நான் யாரையும் தப்பாக சொல்லல, ஜஸ்ட் சொல்கிறேன். அங்கே சண்டே ஆயிடுச்சுன்னா இவங்கிட்ட வந்து பேசணும். இவர் என்ன நினச்சிப்பாரு, ஓகே பரவாயில்ல, நம்மளை மன்னிச்சிட்டா போல இருக்கு, நம்மளை புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் திருப்பி வந்திருக்கா அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனால் இவங்ககிட்ட சண்டே ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பையன்கிட்ட போய் பேசிடுவான். ஆனால் அவள் வர நேரம் ஃபுல்லாக இவன் அப்செட் பண்ணிக்கிற மாதிரி மைண்டு. ஆனால் இதில் யார் தெரியுமா ரொம்ப முட்டாள்? நான் தான். நான் தான் அவனுக்கு ஃபோன் போட்டு, என்ன ஆச்சு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்களா? நான் தான் பெரிய முட்டாள். அவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் அப்படியே மண்டை வெடிச்சு மூளை வெளியே உருகி போகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானே.